குட் ஈவினிங் பிள்ளைகள். கதைக்கிற விடாந்தா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். ரைட், ஓகே. சரி சரி. ரைட், அப்போ நாங்கள் நேற்று கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தோம். அந்த பாடத்தெரிவுகள் சம்பந்தமாகவும் அதோட சேர்த்து எங்களோட இந்த புவியியல் பாடத்திட்டங்கள் இந்த எங்களோட கற்கை நெறி தொடர்பாக வந்து கொஞ்சம் விஷயங்கள் நாங்கள் கதைச்சோம். ரைட். அப்ப இப்படி வந்து எங்களோட புவியியல் பாடம் வந்து பிள்ளைகள் இருக்குது. சரிதானே? அப்ப ஒரு நல்ல பாடம். ஸோ வந்து நாங்கள் படிச்சு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை வந்து எடுக்கக்கூடிய ஒரு பாடம். சரிதானே? அப்ப நீங்கள் வந்து தெரிவு செஞ்சது நல்ல விஷயம். பாடத்தை அப்ப அந்த விதத்துல தொடர்ந்து நல்லபடியா அதை படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்றை எடுக்கிறதுக்கு அதை நோக்கி பயணிங்க. ரைட். அப்ப இந்த புவியியல் பாடத்திட்டம் ஊடாக சரியா, நான் இப்ப நேரில் உங்களுக்கு டியூட்டன் அனுப்பியிருப்பேன். ரைட். அப்ப அதை எல்லாரும் பிரிண்ட் எடுத்து வச்சிருந்து பார்த்து கொள்ளலாம். சரிதானே? அப்ப நேற்று நேற்று தானே அனுப்பினது. ஸோ வந்து இன்றைக்கு அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சிருக்கலாம். மற்றது வந்து இனி நாளையோட இந்த செமினார் முடியும். நாளைக்கும் நடக்கும், நாளையோட முடியும். அதுக்கு பிறகு வந்து நாங்க உங்களை வந்து எல்லாரையும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி போட்டு நான் தொடர்ந்து ஒவ்வொரு அழகா உங்களுக்கு டியூட்ஸ் அனுப்பி போட்டு ஆஹ் அதை நாங்க படிச்சு கொண்டு போவோம். ஒவ்வொரு ஒரு பகுதியா சரியான ஒவ்வொரு ஒரு பகுதியா நாங்க ஒவ்வொரு அழகும் படிப்பிக்க முன்னுக்கு உங்களுக்கு டியூட் வந்து அனுப்புவோம். சரியா, அனுப்பி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். அப்ப அப்படி வந்து நாங்க ஒவ்வொரு அழகழகா நாங்க படிச்சு கொண்டு போவோம். 3 புயலை சரிதானே? பௌதிக புயல், மானிட புயல், சேம்ரோ புயல்னு சொல்லி 3 விஷயமும் 3 புயல் நாங்க தெளிவா படிச்சு கொண்டு போகலாம். இடையிடையே எக்ஸாமுகள் கேள்விகள் கேட்டு அப்படி வந்து நாங்க எங்களோட கிளாஸை வந்து கொண்டு போவோம். சரிதானே? ரைட். அப்ப இந்த புவியியல் பாடத்திட்டத்தினூடாக எப்படியான விஷயங்கள் இப்ப வருதுன்னு சொன்னால் கொண்டு வந்தது புவியியல் பாடத்திட்டம் ஊடாக இடம் உண்டு, காலம் உண்டு. சரியோ? ரைட். இடம், காலம் இதுக்குள்ள சம்பந்தப்படும். சரிதானே? அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா நிலத்தோற்றம். சரியோ? நிலத்தோற்றம். இந்த படம் வந்து கூட அந்த டியூப்ல இருக்குது. நான் அடிச்சு தந்த உங்களுக்கு அனுப்பி விட்ட பிடிஎஃப்ல. சரியா? அப்ப அதை பார்த்து கொள்ளுங்க. நிலத்தோற்றம். ரைட். நிலத்தோற்றம். நிலத்தோற்றத்துக்கு பிள்ளைய 2 விதமான நிலத்தோற்றம் வரும். சரியா? 2 விதமான நிலத்தோற்றம் வரும். ஒன்று வந்து பௌதீக நிலத்தோற்றம், அடுத்து வந்து மானிட நிலத்தோற்றம். பௌதீகம் உங்களுக்கு தெரியும், இதை தானா உருவாக்கப்பட்டு காணப்படணும். அது வந்து பௌதீகமாக இருக்கும். மனிதர்கள்ன்ற தலையீடு அது இருக்காது. இந்த மனிதர்களுடைய தலையீடு இருக்கிறது தான் வந்து மானிட நிலத்தோற்றம் என்று சொல்றது. தெரியும்? பௌதீக நிலத்தோற்றம், அடுத்து வந்து மானிட நிலத்தோற்றம். சரிதான். அப்ப இதுல வந்து இந்த பௌதிக நிலத்தோட்டத்துல காணப்படுற பிரச்சனைகள், விமர்சனங்கள் வந்து இதுக்குள்ள தீர்க்கப்படும். பிரச்சனைகள் காணப்படும். பிரச்சனைகள் என்ன, விமர்சனங்கள், பௌதிக நிலத்தோட்டம் தொடர்பான பிரச்சனைகள் அங்க காணப்படும். அதே போல அதுக்கு வந்து என்ன, பிரச்சனைகள் தொடர்பான விமர்சனங்கள் எழுதும். அப்படியான விஷயங்கள் காணப்படும். Right? விமர்சனங்கள் காணப்படும். விமர்சனம் வந்து நல்லதாகவும் இருக்கும், கூடாததாகவும் இருக்கும். சரியான கெட்டதாகவும் இருக்கும். நல்லதையும் விமர்சிக்கலாம், கூடாதையும் விமர்சிக்கலாம். அப்படி எவ்வாறு வேணாலும் விமர்சனங்கள் வந்து எழலாம். அந்த விதமான விமர்சனங்கள் வந்து இங்க வந்து காணப்படும். சரியோ? ரைட். அப்ப அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா காலம் அடிப்படையில பார்க்கக்குள்ள காலம் அடிப்படையில நாங்க பார்ப்போம்னு சொன்னா இந்த காலம் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ள உலக கோளத்திணிவு அடிப்படையில, உலக கோள திணிவு
அடிப்படையில பார்க்கலாம். அடுத்து வந்து பிரதேச அடிப்படையில பார்க்கலாம். ரைட். பிரதேச அடிப்படையில பார்க்கலாம். அடுத்த இடம் சார்ந்த அடிப்படை. இடம் இடம் சார்ந்த அடிப்படையில பார்க்கலாம். இப்படி வந்து இந்த புயல் பாடத்திட்டம் பிள்ளைகள் பல்வேறு விதமா ஒன்றோட ஒன்று தொடர்புபடுத்தி ஒவ்வொன்று கூடாக வந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். சரியா, இதெல்லாம் இது சும்மா அந்த உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக தான் இப்படி போட்டிருக்கு ஒரு படம் மூலமாக. சரியானே. அப்ப இந்த மேல காட்டப்பட்ட இந்த அட்டவணையில புயல் பாடம் ஊடாக புயலோட பௌதீக மாண்ட நிலத்தோற்றத்துல என்ன பௌதீகம் ஆண்ட ரெண்டு நிலத்தோற்றத்துக்கும் இடையில உள்ள இந்த இடைத்தொடர்பு. சரியான இடைத்தொடர்பை வந்து காலம், ரைட், எங்க காலம் இடம், ரைட், காலம் இடம், இந்த காலம் இடம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு வந்து இந்த இங்க போட்டோம் உலக கோலத்திணிவு அடிப்படையில, அடுத்த பிரதேச அடிப்படையில, அடுத்த வந்து இடம் சார்ந்த அடிப்படையில இந்த இதை வந்து கற்கிறது தான் வந்து எங்கட இந்த பாடத்திட்டமா இருக்கு. சரிதானே. இவ்வளவுதானே எங்கட இந்த புவியியல் கற்கை நெறின்னு சொல்லி நம் அழகு ஒன்றுக்குள்ள காணப்படுற விஷயம். சரியானே. இவ்வளவுதான் அழகு ஒன்றுக்கு இப்ப காணப்படுற விஷயங்கள். அப்ப இப்ப வந்து உங்களுக்கு இந்த புவியியல் பாடம் தொடர்பா வந்து கற்கை நெறி என்று சொல்லி நாங்கள் பார்த்துட்டு வந்தானே அவ்வளோ முடிஞ்சு. ஆக வந்து இப்ப வந்து உங்களுக்கு அது இன்னொரு தெளிவா பாடத்துக்குள்ள நாங்க இப்படியான விஷயங்கள் வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நாங்க தொடர்புபடுத்தி படிக்க போறோம், அப்ப என்னென்ன விடயங்கள் இருக்கு, என்ன விஷயம் காணப்படுது, இப்ப எல்லா விஷயமும் இப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கு. ரைட். அப்ப இவ்வளவு விஷயம் பிள்ளைகள் இதுக்குள்ள நாங்க பார்க்க வேணும். இனி நாங்க படிச்சு கொண்டு போய்க்கலாம். அப்ப இவ்வளவு விஷயம் இனி உங்களுக்கு விரிவா ஒன்றொண்டா வந்து கொண்டிருக்கும், நாங்க பார்த்து கொண்டு போகலாம். சரியான. அப்ப இனி வந்து அடுத்தது வந்து என்ன அழகு 2 பௌதிக புயல்ற அறிமுகம். சரியான. பௌதிக புயல்ற அறிமுகம். ரைட். பௌதிக புயல்ற அறிமுகம் அழகு 2. முதலாவது ரெண்டாவது சின்ன பாடம். அங்கால கொஞ்சம் மூன்றாவது பாடத்துல எங்களுக்கு முழுசா ஸ்டார்ட் ஆகும் எங்கட புயல் பாடத்துல. சரிதானே. முக்கியமான பகுதிகள் அதுக்குள்ள இருந்து அப்படியே ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகும். ரைட். அப்ப இந்த எங்கட இந்த பௌதிக புயல் அறிமுகம். அப்ப பௌதிக புயல் அறிமுகம் தான் நாங்க 3 புயலா பிரிச்சு பார்த்தோம், நேற்று பார்த்தோம். பௌதிக புயல், மாட புயல், செய்முறை புயல் சொல்லி. அது பௌதிக புயல் அறிமுகம். என்ன பௌதிகம்னா உங்களுக்கு தெரியும், பௌதிக அம்சங்கள் இந்த பூமியில தானாகவே உருவாகி காணப்படுகின்ற விடயங்கள், அம்சங்கள் எல்லாம் வந்து இந்த பௌதிக அம்சங்கள் நாங்க பார்ப்போம். ரைட். அப்ப அதுகள் தான் இந்த பௌதிக புயலுக்குள்ள வரும். ரைட். அப்ப மனிதன் தொடர்புபடுற விஷயம் எல்லாம் இதுக்கு வராது. ரைட். அப்ப பௌதிக புயல்னு சொல்லி பார்க்கல இதுக்குள்ள அதுகள் வரும். அப்ப இதான் வந்து இந்த பௌதிக புயலாக இருக்கும். அப்ப அழகு 2 இந்த பௌதிக புயல்ற அறிமுகம். அப்ப அந்த பௌதிக புயல் என்பது என்னென்று நாங்க பார்க்கக்குள்ள பிள்ளைகள் முழு தெரிஞ்சிருக்கும். இந்த கோலங்களை வந்து கொண்டிருக்கு. சரி, 4 கோலங்களை கொண்டு ஓயல்ல இந்த ஓலவல்ல ஜோகிரபி பாடமா புவியியல் என்ன புவியியல் பாடம் படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இந்த இப்படியான இந்த அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. சரி, நம்ம படிக்காத பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓயில் எடுத்தா நேல் எடுக்கணும் வண்டியில ஒரு அவசியம் இல்லை, ஒரு அவசியம் இல்லை. ஓயில் எடுக்காமலும் ஏல் படிக்கலாம். சரிதானே. சரி சரி. கன பேர் வந்து ஓயில் எடுக்கல, அதனால வந்து ஏல்ல புவியியல் பாடம் எடுக்கிறதா இல்லையான்னு தெரியாம யோசிச்சு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் நேரு தெளிவா சொல்லிட்டேன். சரிதானே. ரைட். அப்ப இந்த 4 கோலங்கள் காணப்படுது. சரியா. அப்ப 4 கோலங்கள் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று வந்து கற்கோலம், அடுத்த வந்து நீர்க்கோலம், வழிக்கோலம், கடைசியா வந்து உயிர்கோலம். சரியான. அப்ப இப்படி 4 விதமான கோலங்கள் வந்து காணப்படுது புவியில. சரியா. புவியில காணப்படுது. அப்ப இந்த 4 விதமான கோலங்கள் வச்சு கொண்டுதான் இந்த புவி வந்து காணப்படுது. அப்ப கற்கோலம் என்று சொல்லிக்குள்ள கற்கோளத்துக்குள்ள உரிய பகுதி ஒன்று காணப்படுது. அப்ப அந்த பகுதி உள்ளடக்கி கற்கோளம் காணப்படுது. நீர்க்கோளம் என்று பார்க்கக்குள்ள இந்த புவியில காணப்படுகின்ற நீர் காணப்படுகின்ற எல்லாமே நீர்க்கோளத்துக்கு தான் வரும். சரியா. நீர் ஆவியாக இருக்கலாம், ரைட், கடலாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், எங்க நீர் காணப்பட்டாலும் எல்லாம் வந்து எங்க காணப்படுது, எல்லாம் வந்து உள்ளடக்கப்படுறது எங்கட நீர்க்கோளத்துக்குள்ள உள்ளடக்கப்படுது.
சரியா? அதுல வந்து தெளிவா இருக்கும். அடுத்த வளிக்கோள். ரைட்? வளிக்கோள் வளிக்கோள் பார்க்கக்குள்ள வளிமண்டலம் என்ன வளிமண்டலம் வளி சூழ காணப்படுகின்ற வளி புவிய சூழ காணப்படுகின்ற வளி. அப்ப அதெல்லாம் வளிக்கோளத்துக்கு வரும். உயிர்கோளம் என்று பார்க்கக்குள்ள right? சிறிய சிறிய நுண்ணங்கியல் தொடக்கம் right? சிறிய சிறிய நுண்ணங்கியல் தொடக்கம் ஒரு பெரிய விலங்கு வரைக்கும் right? அல்லது ஒரு பெரிய தாவரம் வரைக்கும் சிறிய தாவரங்கள்ல இருந்து பெரிய தாவரம் வரைக்கும் எது எதெல்லாம் உயிருள்ளதாக இந்த புவி மேற்பரப்புல புவியில காணப்படுதோ அதெல்லாம் வந்து இந்த உயிர்கோளத்துக்கு வரும். தனியே மனிதர்கள் மட்டுமல்லாம உயிருள்ள அனைத்தும் உள்ளடக்கி மொத்தமா இந்த உயிர்கோளம் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப இப்படி வந்து 4 கோளங்கள் இங்க வந்து காணப்படுது. ரைட்? அப்ப 4 கோளங்கள் காணப்படுது. அப்ப இந்த பௌதீக புயல் என்றா என்ன? சரியா? பௌதீக புயல் என்றா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த புவி கோளத்தில் உள்ள பௌதீக அடிப்படையில் அமைந்த சரியா பௌதீக அடிப்படையில் அமைந்த ஒன்று வந்து நீர்க்கோளம், கற்கோளம், வளிக்கோளம். சரி, இதெல்லாம் பௌதீக அடிப்படையில் அமைந்த ஆக. அப்ப இந்த பௌதீக அடிப்படையில் அமைந்த கற்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம். சரியா? கற்கோளம், வளிக்கோளம், சாரி 4 பெருமா இதுவும் போடும். கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம். அப்ப இந்த பௌதிக அடிப்படையில் அமைந்து இந்த 4 கோளங்கள் சரியா நீர்க்கோளம், கற்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம் என்பவற்றை அடுத்த வந்து பிரபஞ்ச செயற்பாடுகளையும் சரி அந்த பிரபஞ்ச செயற்பாடுகள் இருக்குத்தானே அந்த பிரபஞ்ச செயற்பாடுகளை பௌதிக நிலத்தோற்றத்தினை பௌதிக நிலத்தோற்றத்தினையும் அடிப்படையாக கொண்டன இதுக்கிடையில வந்து ஏற்படுகின்ற வேறுபாடுகளை கற்கிறது தான் இந்த பௌதிக புயல்னு நாங்க சொல்றோம். சரியா? அப்ப இவர் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா ஒன்றோட ஒன்று வந்து மாறி 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 தொடர்படுது. சரியான இவரோட தொடர்படுது இவரோட தொடர்படுது இவர் உயிர்கோளத்தோடையும் தொடர்படுது. இப்படி வந்து மாறி மாறி ஒன்றுக்குள்ள ஒன்று மாறி மாறி தொடர்பட்டு கொண்டு போயிரு. அப்ப இந்த உயிர்கோளம் வந்து எல்லாரோடையும் தொடர்படுது. சரி, ஒரு உயிரினம் வந்து உயிர் வாழணும்னு சொன்னா இங்க வந்து அவருக்கு வந்து வழி தேவை. சரியா? நீர் தேவை. வாழணும். ஆகவே கற்கோளம் தேவை. எல்லாமே அவருக்கு தேவைப்படும். சரியா? அப்ப இப்படி வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுது இங்க. அப்ப அந்த ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுற இந்த பௌதிக அம்சங்களாக காணப்படுற பெரிய அம்சங்கள் என்ன கற்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம். அப்ப இவ்வளத்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுறத நாங்க கற்கிறது தான் வந்து எங்கட இந்த பௌதிக புயல் நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப அதான் வந்து பௌதிக புயல். சரியான பௌதிக புயல். ரைட்? அப்ப இப்படி வந்து இந்த பௌதிக புயல்ண்டா என்ன உங்களுக்கு யோசனை இருக்கலாம். என்ன பௌதிக புயல்ண்டா என்ன? பௌதிக புயல் என்று சொல்றது வந்து இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்படுகின்ற இந்த எங்கட பௌதிக அம்சங்களாக காணப்படுகின்ற இந்த 4 விஷயங்களுக்குள்ளே காணப்படுகின்ற என்ன ஏற்படுகின்ற ஒரு என்ன தொடர் ஒன்றோட ஒன்றோட ஒரு ஆள் தொடர்புகளை ஏற்படுத்துறாரு. ரைட்? அப்ப தொடர்பு இல்லாம வந்து இப்ப இயங்க இயலாது. புவி வந்து இயங்க இயலாது. ஒரு உயிரினம் வந்து உயிர் வாழ இயலாது. ரைட்? உயிர் வாழணும்னு சொன்னா அவ்வளவு விஷயம் இங்க தேவை. சரியா? அப்ப இப்படி வந்து பிள்ளைகள் இங்க வந்து எங்களுக்கு இந்த பௌதிக புயல் என்றால் என்னென்ற விஷயத்துக்குள்ள நாங்க இவ்வளவு விஷயத்தை பார்க்கணும். ரைட்? அப்ப பௌதிக புயல்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு சரியோ? அடுத்த விஷயம் பௌதிக புவியல்ற உப அளவீடுகள். சரியா? பௌதிக புவியல்ற உப அளவீடுகள். உப அளவீடுகள் என்று சொல்லி என்னென்ன விஷயங்கள் இங்க காணப்படுதுன்னு நாங்க பார்ப்போம். பௌதிக புயல் வந்து என்னண்டு முக்கியமான ஆக்களை பார்த்துட்டோம். இந்த 4 விதமான ஆக்கள் வாராங்க. அதோட சேர்த்து இந்த பௌதிக புயல் உப அளவீடுகள் உப விஷயங்கள் கொஞ்சம் இதுக்குள்ள வருது. அப்ப அந்த விஷயங்களை நாங்க என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி பார்ப்போம் ஒன்று ஒன்று. சரி, ஒன்று வந்து பிள்ளைகள் சரி அதை நாங்க போடுவோம். சரிங்க, போடுவோமே பௌதிக புயல் உப அளவீடுகள். சரியா? பௌதிக புயல்ற உப அளவீடுகள். ரைட்? சரி, அப்ப நாங்க இதுக்குள்ள பாக்குற விஷயங்களுக்குள்ள வார ஆக்கள் என்னன்னு சொன்னா ஒன்று வந்து நில உருவங்கள். சரியா? ஒன்று வந்து நில உருவங்கள்.
நில உருவங்கள்னு சொல்லலாம். ரைட். அப்ப நில உருவங்கள்னா உங்களுக்கு இப்ப என்னன்னு தெரியாது. சோ நாங்க படிப்போம். சரியா? இதெல்லாம் காலங்களுக்கு நல்ல வடிவா வரும். இன்ட்ரெஸ்டா படிக்கலாம். அப்ப படிக்க பார்ப்போம். அப்ப இதை வந்து புவி வெளி உருவவியல் சொல்லலாம். சரியா? புவியினுடைய வெளி உருவவியல். Right? புவி மேற்பரப்புல நில உருவங்கள் வந்து உருவாகுது பிள்ளைகள். சரியா? நில உருவங்கள் வந்து உருவாகுது. அப்ப அதுகளைத்தான் நாங்க சொல்றது இந்த நில உருவங்கள் அல்லது புவி வெளி உருவவியல். புவி வெளி உருவவியல் என்று சொல்லுவோம் நாங்க. சரியா? இப்படி என்று சொல்றோம். அப்ப இந்த நில உருவங்கள் என்று சொன்ன பிள்ளைகள் இந்த புவி புவிக்குள்ள என்ன ஒரு சில செயற்பாடுகள் இடம்பெறும். புவி மேற்பரப்பிலும் ஒரு சில செயற்பாடுகள் இடம்பெறும். அந்த செயற்பாடுகளினுடைய விளைவு தான், அந்த விளைவு காரணமாக உருவாகிறது தான் ஒரு சில நில உருவங்கள். சரிதானே? உதாரணமா ஒரு மலையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த மலை வந்து ஏதோ ஒரு ஒரு செயல்முறையினுடைய வெளியீடாகத்தான் வந்து அது உருவாகி இருக்கு. சரிதானே? உள்ளுக்குள்ள ஏற்படுற ஒரு சில செயல்முறைகளால் அதெல்லாம் நாங்க அங்கால படிப்போம். சரியா? இப்ப உங்களுக்கு சொன்னா அது விளங்காது. சரியா? இப்ப சொன்னா அது உங்களுக்கு விளங்காது, தலைகளா நிற்கும். சோ வந்து நாங்க அங்கால போய்க்குள்ள என்ன அந்தந்த பாடங்களை வடிவா தெளிவா நாங்க படிப்போம். அப்ப இப்போதைக்கு இப்படி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சு கொள்வோம். சரியா? அடுத்த வந்து பிள்ளைகள் நீரியல். நீரியல். சரியா? ரெண்டாவது விஷயம் வந்து நீரியல். அடுத்த வந்து பனிக்கட்டியியல். பனிக்கட்டியியல். பனிக்கட்டி தெரியுமா எல்லாருக்கும்? Right? அப்ப இலங்கையில வந்து பனிக்கட்டி பெய்யறது இல்ல. இல்ல பனிக்கட்டி வந்து அந்த அளவுக்கு பனிக்கட்டி மழை பெய்யறது இல்ல. பனி வந்து காணப்படாது. அவ்வளவுக்கு வந்து இங்க குளிர் இல்லை. ரைட். குளிர் இல்லை. சோ வந்து இங்க வந்து பனி பெய்யறது இல்லை. ஆகவே ஆஹ் இந்த விஷயம் வந்து இங்க இல்லை. ஆனா வெளியே வேற 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 நாடுகள்ல இதெல்லாம் இருக்கு. சரியா? வேற வேற நாடுகள்ல இதுகளை நாங்க அவதானிக்கலாம். நாங்க படிக்கக்குள்ள அதை பார்க்கலாம். சரியா? எங்கெங்க இந்த மாதிரி விஷயங்கள் காணப்படுன்னு சொல்லி நாங்க படிப்போம். சரியா? அடுத்து வந்து உயிரின புவியியல். உயிரின புவியியல். சரியா? உயிரின புவியியல். அடுத்த வந்து காலநிலையியல். காலநிலையியல். காலநிலை. காலநிலை உங்களுக்கு தெரியும். காலநிலை வந்து ஒருக்கா ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஒருக்கா இன்னொரு மாதிரி போகும். அப்ப அது மாறிக்கொண்டிருக்கும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். அப்ப அது காலநிலையியல். சரியா? காலநிலையியல். அடுத்த வந்து பிள்ளைகள் பாறை. சரியா? பாறை. பாறை ஒரு முக்கியமான ஆள் பாறை. ரைட்? பாறை. சரி. அடுத்தது வந்து ஏழாவது வந்து மண். சரியா? மண். மண் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ வந்து மண். சரியா? மண். அடுத்த வந்து சமுத்திரவியல். சமுத்திரவியல். சரியா? சமுத்திரவியல். ரைட். அடுத்து ஒன்பதாவது கடைசி விஷயம் வந்து கரையோர புவியியல். சரியா? கரையோர புவியியல். ரைட். கரையோர புவியியல். கரையோரம் சொன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு கடலை அண்டி காணப்படுகின்ற பிரதேசங்களை வந்து நாங்க கரையோரம் மட்டும் சொல்லுவோம். அப்ப இந்த கடலை அண்டி காணப்படுகின்ற பிரதேசங்கள் வந்து என்னன்னு சொல்லுவோம்? கரையோரங்களா காணப்படும். அப்ப கரையோரங்கள்ல காணப்படுறதுதான் வந்து இந்த கரையோர புவியியல். ஏன்னா கரையோரங்கள்ல நிறைய இயல்புகள் காணப்படும், நிறைய அம்சங்கள் காணப்படும். அப்ப அதெல்லாம் உள்ளடக்கி இங்க வந்து நாங்க கரையோர புயல்னு சொல்லி பார்ப்போம். ரைட். அப்ப கடல் இருக்கும், கடல் அலை வரும், என்ன கடல் கரை இருக்கும், கடற்கரை மணல் இருக்கும். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்குள்ள வந்து நிறைய செயல்முறைகள் நடக்குது. ஒவ்வொன்றை ஒன்றை நாங்க பார்க்கலாம். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து பௌதீக புயல் என்ற விஷயத்துக்குள்ள நாங்க அறிமுகம் பண்றதுக்கு நாங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரிதானே பிள்ளைய? அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப வந்து இந்த முதலாவது விஷயம் வந்து இந்த நில உருவங்கள். ரைட். நில உருவங்கள் சொன்னா அந்த புவியுடைய வெளி உருவவியல். அதுக்குள்ள வந்து நில உருவங்கள் வந்து ஒரு ஆளா பாரு. சரியா? அப்ப இந்த நில உருவங்கள் அதாவது புவியினுடைய வெளி உருவவியல். அப்ப இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் என்ன விஷயங்கள் இதுக்குள்ள காணப்படுதுன்னு சொன்னா ஒன்று வந்து இந்த நில உருவங்கள்ன்ற உருவாக்க செயல்முறை வந்து
அஹ் உருவாக்க செயல்முறையில வந்து அகவிசை புறவிசை என்று சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு. சரியா? அகவிசை புறவிசை அந்த ரெண்டு விஷயமும் தான் வந்து இந்த நில உருவங்களை அல்லது எங்கட இந்த புவி வெளி உருவவியலை வந்து உருவாக்குறதுல வந்து செல்வாக்கு செலுத்துற விடயங்களா காணப்படுது. சரியா? அப்ப ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, இந்த நில உருவங்களை உருவாக்குறதுல செல்வாக்கு செலுத்துற ஆள் வந்து அதுக்கு காரணமான முக்கியமான ஒரு ஆள் வந்து ஒன்று வந்து அகவிசை அகவிசை ரெண்டாவது ஆள் வந்து புறவிசை. சரியா? அகவிசை புறவிசைன்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு பேர் ஊடாகத்தான் என்ன நடக்குது, இந்த நில உருவங்கள் வந்து உருவாக்கப்படுது. அது உருவாகிறதுல பிரதானமா செல்வாக்கு செலுத்துற ஆள் வந்து இந்த ரெண்டு பேரும் தான், என்ன அகவிசை புறவிசை. அப்ப உங்களுக்கு உங்களோட பாடத்திட்டத்துல இருக்குது, உங்களுக்கு ஒன்று அகவிசை என்ற ஒரு அழகு இருக்கு, அடுத்த வந்து புறவிசை என்ற ஒரு அழகு இருக்கு. சரியானே? அப்ப நீங்க அகவிசை படிக்கக்குள்ள அகவிசைய ஃபுல்லா படிப்போம் நாங்க, அதே நேரம் புறவிசை படிக்கக்குள்ள புறவிசையில உள்ள வர விஷயங்களை படிப்போம். அப்ப இது வந்து நல்ல பாடம், இந்த ரெண்டு பாடம். சரியா? இந்த ரெண்டு பாடமும் பிள்ளைகள், இந்த அகவிசை புறவிசை ரெண்டும் வேற வேற பாடம், ரெண்டும் நல்ல பாடம். சரி, அந்த எரிமலைகளை பற்றி புவிக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, இந்த உள்ளுக்கு காணப்படும் தானே, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உள்ளுக்குள்ள காணப்படுறது இந்த உருகிய பாறை குழம்பு காணப்படுது, மெக்மா குழம்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அதெல்லாம் வந்து இந்த அகவிசைக்குள்ள அதனுடைய செயற்பாடுகளை வந்து நாங்க படிப்போம் பிள்ளைகள். சரியா? அதனுடைய செயற்பாடுகள் எப்படி நடக்குது, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்க படிப்போம். ரைட்? அப்ப அதெல்லாம் வந்து அகவிசை என்ற பாடத்துக்கு நாங்க படிப்போம். ரைட்? பௌதிக புயலுக படிப்போம். அதே போல புறவிசைக்குள்ள என்ன புவியினுடைய மேற்பரப்புல நடக்கிற விஷயங்களை நாங்க படிப்போம். ரைட்? மேற்பரப்புல இப்படித்தானே புவி காணப்படைக்குள்ள, ரைட், புவியில புவி இப்படி காணப்படும். அகவிசை என்றது வந்து இந்த புவிக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள். ரைட்? புவிக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள். சரியா? புவிக்கு உள்ள நடக்கிற விஷயங்கள் பிள்ளைகள். ஏன் அகம் என்று சொல்றது உள்ள, ரைட்? அகம். சரிதானே? அப்ப புற விஷயம்னு சொல்லிக்கலாம், புறம். ரைட்? இந்த புவிய மேற்பரப்புல நடக்கிற விஷயங்கள் தான் புற விஷயம் நாங்க சொல்லுவோம். சரியா? இந்த புவியினுடைய மேற்பரப்புல நடக்கிற விஷயங்கள் புற விஷயம்னு சொல்லுவோம். ரைட்? அப்ப இதான் வந்து விஷயம். அப்ப இது ஒரு அலகு உங்களுக்கு, இது ஒரு அலகு. இப்படி வந்து ரெண்டு அலகு உங்களுக்கு இருக்கு, படிச்சு கொண்டு போய்க்குள்ள வரும். அப்ப அது படிக்கக்குள்ள நாங்க இந்த அகவிசை புறவிசைன்னு சொல்லி நாங்க தெளிவா படிச்சிருவோம். அப்ப இதுக்குள்ள வந்து இந்த நில உருவங்கள் உருவாக்கப்படுற விஷயங்கள், நில உருவங்கள் உருவாக்கப்படுற செயல்முறை, அதெல்லாம் வந்து நாங்க அழகா இந்த படங்கள் எல்லாம் கீறி படிப்போம். சரியா? படங்கள் எல்லாம் கீறி என்ன மாதிரி நடக்குது, எப்படி என்ன செயற்பாடுகளோட வருது என்று சொல்லி தெளிவா படிப்போம். இந்த அகவிசை புறவிசை ரெண்டுமே அதிகம் வந்து உங்களுக்கு படங்களோட போற பாடம். சரி, ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்கும் அதனுடைய படங்களை நாங்க வடிவாக்குறி அதனூடாக விளங்கி அதை நீங்களும் படங்கள் கீற பழகி கொள்ள வேண்டியதா இருக்கும். அது சரி, ஏன் எக்ஸாம் பேப்பர்ல, ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல இந்த படங்களையும் கேட்டு விளக்குறது வழக்கம். சோ வந்து நீங்கள் அது வந்து பெரிய கஷ்டம் இல்லை, ஈஸி. சரிதானே? அப்ப படங்களுக்கு அப்படி வந்து நாங்க அது படிச்சு கொண்டு போவோம். இது இந்த அகவிசை புறவிசை என்ற பாடத்தை. சரியானே? ரைட். அப்ப இந்த புவியுடைய வெளி உருவவியல் என்று சொல்லி நாங்க இந்த விஷயம் பார்த்து கொண்டு இருந்தோம் தானே, இந்த விஷயம். அப்ப அதுக்குள்ள இந்த வெளி உருவவியல், இந்த நில உருவங்களை தோற்றுவிக்கிறதுல பிரதான காரணியா இருக்கிறது வந்து இந்த அகவிசை உண்டு, புறவிசை உண்டு. இந்த ரெண்டு பேரும் செல்வாக்கு செலுத்துறாங்க. சரியோ? அடுத்த வந்து இந்த பௌதீக புயல்ற ஆஹ் மையத்துல மையத்துல வந்து நில உருவங்கள் விசேட முக்கியத்துவம் பெறுது. சரியா? பௌதீக புவியல் ஆஹ் விடயத்துல வந்து இந்த இந்த இதுல வந்து இந்த நில உருவங்கள் வந்து பிள்ளைகள் பிரதானமான ஒரு முக்கியத்துவத்தை பெறுது. சரியா? ஏன் நில உருவங்கள் வந்து பௌதிகமா நடைபெறுகின்ற செயற்பாடுகள் ஒரு பிரதானமான ஆள். ஆக வந்து எங்கட இந்த பௌதிக புவியியல்ல இந்த விடயத்துல ஒரு முக்கியமான ஆட்களா வந்து இருக்கிற இந்த நில உருவங்கள். சரியா? நில உருவங்கள், நிலத்துல உருவாகின்ற உருவங்கள், இல்ல ஒரு மாற்றங்கள். அந்த மாற்றங்களை தான் நாங்க வந்து நில உருவங்கள்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு விடயம் ஒன்று நடைபெறக்குள்ள அதனுடைய விளைவாக உருவாகுறது தான் இந்த நில உருவங்கள். அப்ப ஏதோ ஒரு விடயம் நடக்குதுன்னு சொன்னோம் தானே, அந்த ஏதோ ஒரு விடயம் தான் எங்கடா அகவிசை புறவிசைன்னு நாங்க சொல்றோம். இப்ப இந்த ஏதோ ஒரு விஷயத்தினூடாக எங்களுக்கு வெளிய அதனுடைய விளைவா வர்றதுதான் இந்த நில உருவங்கள் அல்லது புவி வெளி உருவவியல் நாங்க சொல்லுவோம். இதுகள் வந்து நடைபெறும். சரியோ? இப்ப தெளிவா விளங்கிக் கொண்டு இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருங்க. சரியா? அப்ப அங்கால படிக்கணும் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த விஷயங்கள். சரியோ? ரைட். அப்ப
அடுத்த வந்து நில உருவாக்கம், வளர்ச்சி போன்ற செயற்பாடுகள் இருக்குங்க. சரியா? நில உருவாக்கம், வளர்ச்சி போன்ற செயற்பாடுகள் இங்கே காணப்படும். சரியா? அப்ப இதை அழிச்சு போட்டு நாங்கள் பார்ப்போம். நில உருவாக்கம், அடுத்த வந்து வளர்ச்சி, வளர்ச்சி போன்ற செயற்பாடுகள் இங்க இருக்கு. அப்ப அந்த செயற்பாடுகள் போக்கு வந்து காரணமா காணப்படுற விஷயம். சரியா? விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கண்டவாக்க விசை, மலையாக்க விசைன்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இங்க. கண்டவாக்க விசை, மலையாக்க விசை. சரியா? கண்டவாக்க விசை, கண்டம் தெரிந்தால் எல்லாருக்கும் கண்டம், கண்டம். அப்ப கண்டவாக்க விசை, ஒன்று கண்டவாக்க விசை, அடுத்து வந்து மலையாக்க விசை. சரியா? இப்படி வந்து பிள்ளையார் ரெண்டு விஷயம் இதுக்குள்ள காணப்படுது. அப்ப இங்க வந்து ஒன்று வந்து கண்டவாக்க விசை விசை ஊடாகவும், அடுத்து வந்து மலையாக்க விசை காரணமாகவும் இந்த நில உருவாக்கம் மற்றது வளர்ச்சி போன்றதுக்கு வந்து ஏதுவாக காணப்படுது. அப்ப இந்த ரெண்டு பேர் ஊடாக ஒன்று வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் நில உருவாக்கம் நடைபெறுது. நில உருவாக்கம். சரியா? நில உருவாக்கம் நடக்குது. அடுத்த வளர்ச்சி. சரி, இப்படியான செயற்பாடுகள் பிள்ளைகள் இந்த ரெண்டு கண்டவாக்க விசை, அடுத்து வந்து மலையாக்க விசை, ரெண்டு விடயங்களூடாக வந்து இங்க எங்களுக்கு வந்து நடைபெறுது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு கொடுங்க இப்படி இப்படி. சரியா? அடுத்த புவியின் உட்பகுதியில செயற்படுகின்ற சக்தியை நாங்க அகவிசைன்னு சொல்லுவோம். சரியா? அந்த அகவிசையை மையமாக கொண்டு புவியசை விசை, புவி அதிர்வு, எரிமலை வெடிப்பு போன்ற புவி தகட்டசைவு போன்றவற்றால வந்து புவி மாற்றத்துக்கு வந்து உட்படுத்தப்படுது. புவி வந்து மாற்றத்துக்கு உட்படுத்தப்படுது. என்ன விஷயம்னு சொன்னா புவி வந்து பிள்ளைகள், புவி வந்து இப்படி கோள வடிவில் இருக்குதானே, கோள வடிவில் இருக்கு. ஆனால் புவி வந்து அப்படியே ஃபுல்லா வந்து என்னவா இல்ல, ஒரே வார்ப்பா இல்ல. என்ன ஒரே வார்ப்புன்னா உங்களுக்கு தெரியும் தானே? இப்ப ஒரு 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 உலக ஒரு கோள வடிவிலான ஒரு உலக படம் இருக்குது சுத்தலாம், இந்த டேபிள்ல வச்சிருப்பாங்க. அப்ப அப்படி ஒரு உலக படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா மேலால அப்படி ஃபுல்லா ரப்பரால செஞ்சிருக்கு. ரைட்? என்ன நிறைய பொருட்களை வந்து சேர்த்து செய்யப்பட்டிருக்காது. ஒரே வார்ப்புல ரப்பர்ல செஞ்சிருக்கு. மேலால அந்த உலகப்படம் வரைஞ்சு அந்த கலர் கலர் நிறைஞ்ச எல்லா நாடுகளுடைய இது மலின பேப்பர் வந்து ஒட்டி இருக்கு. சரியா? அப்ப இதுல வந்து என்ன நடக்குது, இது வந்து ரப்பர்ல ஃபுல்லா ஒரே வார்ப்புன்னு சொல்லுவோம். இதைத்தான் நாங்க ஒரே வார்ப்புன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே புவி வந்து எப்படி இல்ல, ஒரே வார்ப்புல இல்ல. சரியா? ஒரே வார்ப்புல இல்ல. எல்லாம் வந்து அப்படி ஒரே ஜாயிண்டா இல்ல. புவி வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா நிறைய தகடுகள் வந்து ஒன்று ஒன்றா என்ன பொருத்தப்பட்டு தான் அப்படியே உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? நிறைய தகடுகள் புவிக்கு உள்ளுக்குள்ள வந்து மேற்பரப்புகளுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஒன்றொன்றா அப்படி பொருத்தப்பட்டு தான் அது வந்து புவி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்ப புவி வந்து இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஒரே வார்ப்பு இல்லை. இப்படி அவர் வந்து ஒரு கனக தகடுகள் சேர்ந்து என 7 தகடுகள் சேர்ந்துதான் அவர் உருவாக்கப்பட்டிருக்கு. அவன் தகடுகள் என்ன செய்யும்னு சொன்னா அசைவுகளை மேற்கொள்ளும். சரி, அந்த தகடுகள் இப்படி இருக்கிறால் சரி அசைவுகளை மேற்கொள்வர். என்ன அசைவுகளை மேற்கொள்வர்? ரைட்? அசைவுகளை மேற்கொள்வர். அப்ப அசைவுகளை மேற்கொள்ளைக்குள்ள தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த அகவிசை செயற்பாடுகள் நடக்குது. சரியோ? அகவிசை செயற்பாடுகள் இந்த தகடுகள் வந்து அசைவுகளுக்கு உட்படைக்குள்ளதான் வந்து ஏற்படுது. இதனூடாக நிறைய என்ன நடக்குது, அனர்த்தங்கள் ஏற்படுது புவி மேற்பரப்புல. ரைட்? உள்ளுக்குள்ள புவிக்கு உள்ளுக்குள்ள நடைபெறுகின்ற ஒரு சில இந்த தகட்ட அசைவுகள் ஊடாக ஒரு சில அனர்த்தங்கள் என்ன அனர்த்தங்கள் ஏற்படுது புவியில. ரைட்? அப்ப இப்படியான விஷயங்கள் பிள்ளை இதுக்குள்ள நடக்குது. அப்ப இந்த புவியின் உட்பகுதியில ஏற்படுகின்ற சக்தி தான் வந்து அகவிசை. இப்ப உங்களுக்கு தெரியும் புவிக்குள்ள காணப்படுற சக்தி தான் வந்து அகவிசை. அப்ப இதை மையமாக கொண்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னா இந்த அகவிசையால என்னென்ன அனர்த்தங்கள் பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொன்னா கொண்டு வந்து ஆஹ் புவி அதிர்வு ஏற்படுது. புவி அதிர்வு தெரியுது, நிலநடுக்கம் என்று சொல்லுவோம். புவி அதிர்வு, புவி அதிர்வு, புவி அதிர்வு. புவி அதிர்வு உண்டு. அடுத்த வந்து எரிமலை வெடிப்பு, எரிமலை வெடிப்பு, எரிமலை வெடிப்பு. சரிதானே? அப்ப அடுத்த விஷயம் வந்து ஆஹ்
சரி, ஓகே, ரெண்டு காலம். எனக்கு வந்து புவி அதிர்வு மற்றும் எரிமலை வெடிப்பு. அப்ப எரிமலை வெடிப்புன்னு சொன்னா என்ன விஷயம்னு சொன்னா, இல்ல நீங்க யோசிக்காம எரிமலை வெடிப்புல எப்படி அகவிசை செல்வாக்கு செலுத்துது? இப்போ எரிமலை வெடிச்சுன்னு சொன்னா உள்ள காணப்படுற அந்த உருகிய பாறைக்குளமான மெக்மா, சரி, அந்த மெக்மா தான் வந்து என்ன செய்யப்படும், மேல வந்து பரவி ரெண்டு புறமும் செல்லும், சரியானே. அப்ப அந்த உள்ள காணப்படுற அந்த மெக்மா என்ன செய்யப்படுது, வெளியே மேற்பரப்பு நோக்கி வருது, என்ன அகவிசை காரணமா, சரியானே. பொய்க்குள்ள காணப்படுகின்ற அந்த மெக்மா குளம் என்று சொல்லுவோம், சரியா. நீங்க யூடியூப்கள் இந்த இதுகள்ல வீடியோக்குள்ள பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில இந்த எரிமலை வெடிப்பு வீடியோக்கள் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி சிவப்பு கலர்ல எரிமலை வெடிச்சு கரும் புகை போகும் மேல இவர் அப்படியே பொங்கி என்ன வலிஞ்சு இருபுறம் செல்லுவார் நிலத்துல. ரைட். அப்ப கடும் ஹீட்ல இருக்கும், சிவப்பு கலர்ல இருக்கும். அது என்னது, பாறை தான். அது வந்து பாறைகள் தான் என்ன செய்யும், கடும் ஹீட்ல 6000 பாகை செல்சியஸ்ல புவிய மைய பகுதியில காணப்படும். ரைட். அதை அவ்வளவு ஹீட்ல வந்து இவர் வந்து உருவாக்கப்பட்டு மேல் தள்ளப்படுவார். ரைட். அப்ப அப்படி வரைக்குள்ள அவர் வந்து சிவப்பு கலர்ல ஒரு குழம்பு மாதிரி காணப்படுவார், சரிதானே. குழம்பு தெரியும், குழம்பு சிவப்பு கலர்ல இருக்கு. அப்ப அது மாதிரி இவர் வந்து காணப்படுவார். அப்ப இப்படியான இந்த ஆழத்தான் வந்து மெக்மா குழம்புன்னு சொல்லுவோம். அல்லது வந்து உருகிய பாறை குழம்பு, மெக்மா குழம்பு, லாவா குழம்பு இப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் அதுக்கு இருக்கு, சரி. அப்படி வந்து சொல்றது. அப்ப இப்படி இவர் வந்து வெளியே வாரு, அதான் வந்து எரிமலை வெடிப்புன்னு சொல்றது, சரி. எரிமலை வெடிப்புன்னு சொல்றது இதைத்தான். அப்ப இப்படி வந்து இந்த எரிமலை வெடிப்புக்கு வந்து காரணமாகிற ஆள் வந்து இந்த புவிக்கு உள்ள ஏற்படுகின்ற இந்த அகவிசை செயற்பாடு. இந்த அகவிசை செயற்பாடுகளூடாகத்தான் அவர் வந்து வெளியேறுகின்றார். அப்ப நீங்க வழியா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், அகவிசை செயற்பாடுகளூடாக இடம்பெறுகின்ற அனர்த்தங்கள் கொண்டு வந்த புவி அதிர்வு, அடுத்து வந்து எரிமலை வெடி, சரியா. புவி அதிர்வு வந்து எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த புவிக்குள்ள நான் சொன்னது, புவி ஓடு வந்து என்ன, புவி வந்து ஒரே தகட்டால வந்து ஒரே வார்ப்பால அப்படியே உருவாக்கப்பட்டு இருக்கேன். ஒரே வார்ப்பா உருவாக்கப்பட்டு இருக்கு. பல தகடுகள் வந்து சேர்ந்து தான் அது வந்து உருவாகி இருக்கு, சரியானே. பொருந்தி 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 பொருந்தித்தான் புவி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப தகடுகள் அசைவுகளை மேற்கொள்ளைக்குள்ள என்ன நடக்கும், புவி மேற்பரப்புல அதிர்வு வந்து ஏற்படும். அப்ப அந்த அதிர்வு தான் வந்து புவி அதிர்வுன்னு நாங்க சொல்லுவோம். இப்ப இதனூடாக இந்த புவி அதிர்வுகள் இதுகளூடாக ஆஹ் சுனாமிகளும் வார, சரியா. சுனாமிகளும் வார இலங்கையில் 2004ஆம் ஆண்டு வந்தது வந்து என்ன, இந்தோனேசியா கடலுக்கு அடியில ஏற்பட்ட சரியா ஒரு நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்தூடாக தான் வந்து அங்க இருந்து பாருங்க இங்க காண அதுல எஃபெக்ட் வந்து காட்டியிருக்கு. அப்ப சுனாமி வந்து ஏற்பட்டு. அப்ப இப்படி வந்து பிள்ளைகள் இந்த அகவிசை செயற்பாடுகளை வந்து நாங்க இப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம், சரிதானே. அப்ப அகவிசை செயற்பாடுல அதன் உண்டாக ஏற்படுகின்ற அனர்த்தங்களா உதாரணமா நாங்க புவி அதிர்வு மற்றும் வந்து எரிமலை வெடிப்புன்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை நாங்க இதுக்குள்ள பார்த்தோம். ரைட். ரைட். இந்த கண்டவாக்க விசைன்னு நாங்க பார்த்தோம் தானே. அப்போ இந்த கண்டவாக்க விசைன்னு சொல்லி, இந்த கண்டவாக்க விசை பிள்ளைகள், இந்த கண்டவாக்க விசை இது வந்து என்ன செய்யும்னு சொன்னா ஒரு குத்தான என்ன, இந்த விசை வந்து ஒரு குத்தான சிறிய அளவிலான ஒரு நில உருவத்தை வந்து உருவாக்கும், சரியா. இந்த கண்டவாக்க விசையால என்ன செய்யப்படும்னு சொன்னா குத்தான, குத்தானண்டா இப்படி, ரைட். சாய்வானண்டா இப்படி, என்ன கிடையாண்டா இப்படி, சாய்வானண்டா இப்படி, ரைட். அது தெரியும் தானே. ரைட். அப்ப குத்தான சிறிய நில உருவங்களை உருவாக்குவீர் இவர், சரியா. சிறிய நில உருவங்களை உருவாக்குவீர், சரியா, உருவாக்கும். ரைட். சிறிய நில உருவங்களை இவர் வந்து உருவாக்கும், சரியா. அப்ப அடுத்த வந்து மலையாக்க விசை. அப்ப மலையாக்க விசை இவர் என்ன செய்வார்னு சொன்னா, இவர் கிடையான இந்த இருக்கு இவர், ரைட். இவர் இது வந்து குத்தான, இது கிடையாது, இது சாய்வான, சரி. இப்ப எங்களுக்கு சாய்வான தேவையில்லை, கிடையான. அப்ப கண்டவாக்க விசை வந்து குத்தான சிறிய நில உருவத்தை உருவாக்குவேர். இதே மலையாக்க விசை வந்து கிடையான, சரியா, கிடையான பாரிய மலைத்தொடர் சமுத்திர அகழி அப்படியான அந்த பெரிய பெரிய நில உருவங்களை வந்து உருவாக்குவேன், சரியா. நாங்க பார்ப்போம், அழிஞ்சு போட்டு வடிவா எழுதுவோம். மலையாக்க விசை வந்து, சரியான பிள்ளை, மலையாக்க விசை வந்து கிடையான பாரிய நில உருவங்களை உருவாக்குவேன், நில உருவங்களை உருவாக்கும், சரியா, உருவாக்கும். அப்ப அந்த நில உருவங்களாக காணப்படுகின்ற நில உருவங்களை என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், அதுக்குள்ள வர நில உருவங்கள் தான் கொண்டு வந்து பெரிய பெரிய இந்த என்ன அகழிகள், இந்த சமுத்திர அகழிகள், ரைட். மற்றது வந்து பாரிய மலைத்தொடர்,
பிள்ளைகள் இந்த மலைத்தொடரை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நாங்க அங்க படிச்சுன்னு போய்க்குள்ள உங்களுக்கு டீப்பா போய்க்குள்ள தெளிவா விளங்கும். உதாரணம் எல்லாம் நாங்க பார்ப்போம் சரியா, என்னென்ன மலைத்தொடர் இந்த என்னென்ன மலைத்தொடர் என்னென்ன இதால உருவானது, இமயமலை, அல்ப்ஸ் மலை, அட்லஸ் மலைன்னு சொல்லி என்னென்ன மலைத்தொடர் எந்தெந்த விஷயத்தால உருவாக்கப்பட்டன்னு சொல்லி எல்லாம் வரும் சரிதான். இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு, நார்மலா அது ஒண்ணு போகும். அப்ப இந்த மலைகள் வந்து நீங்க என்ன நினைச்சுட்டு இருப்பீங்க, சும்மா வந்து இப்படி வளர்ந்து வளர்ந்து வந்திருக்கும்னு நினைச்சிருப்பீங்க சரியா. அது வந்து அப்படி இல்லை ரைட். அப்ப அது வந்து இப்படியான இந்த விசைகள் காரணமாகத்தான் ரைட். அப்படி இந்த விசைகள் காரணமாக போய் உள்ளுக்குள்ள ஏற்படுகின்ற இந்த விசைகள் காரணமாக அவர் வந்து உருவாக்கம் பெற்றிருக்கு சரிதான். அவர் வந்து அதால உருவாக்கம் பெற்றிருக்கு. இப்படித்தான் வந்து இந்த மலைகள் இங்க வந்து உருவாக்கப்பட்டது சரிதான். அப்ப அப்படித்தான் அதாவது இந்த மலைகள் வந்து உருவாக்கப்படுது இந்த மலையாக்க விசையால் சரியான. அப்ப மலை தொடர்கள் உருவாக்கப்படுது. ஒன்று வந்து மலைத்தொடர், மலைத்தொடர் சரியா, ஒன்று வந்து மலைத்தொடர். அடுத்தது பிள்ளைகள் சமுத்திர ஆழி. ஆஹ் சமுத்திர அகழி. உலகத்திலே மிகப்பெரிய அகழி அது, சொல்லுங்க போறான் யாருக்காச்சும் தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய அகழி பாடத்துல இருக்கு உங்களுக்கு, போ வரும். நார்மலா ஜென்ரல் நாலேஜ் யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா ஓ லெவல் எடுத்தாக்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய அகழி, அகழி எது தெரியுமா யாருக்காச்சு? மெசேஜ் எதுவும் போட்டுக்கிறீங்க போல. வீடியோ கிளியர், அது நீங்க உங்களோட இது இருக்கணும், உங்களோட கவரேஜ் இருந்தா ஓகேயா இருக்குமா ராஷிதா? எனக்கு நல்ல கிளியரா இருக்கு. ஸோ வந்து எனக்கு கவரேஜ் இருக்கு, உங்களோட கவரேஜ் நல்லா இருந்தா உங்களுக்கும் கிளியரா வரும் சரியா. அப்ப உங்களோட கவரேஜும் அதுல தாக்கம் செலுத்தும், என்ற மட்டும் இல்லையா சரியோ. ரைட். அப்ப இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அகழி, நான் இது இப்போதைக்கு உங்களுக்கு சும்மா ஜென்ரல் நாலேஜ் சொல்றேன், ஆனா உங்களுக்கு இது பாடத்துல இருக்கு சரியா. அஹ் உலகத்திலே மிகப்பெரிய அகழி பிள்ளைகள் மரியானா அகழி ரைட், கேள்விப்பட்டிருப்பீங்க மரியானா ரைட். மரியானா என்கின்ற அகழிதான் உலகத்திலேயே மிக பெரிய அகழி சரியா. அப்ப இந்த இதெல்லாம் உருவாகுறது எதாலன்னு சொன்னா இந்த மலையாக்க விசையால சரி, அந்த மலையாக்க விசையால தான் உருவாகுது இதெல்லாம் ரைட். அப்ப இந்த மலைத்தொடர் சமுத்திர அகழிகள். அடுத்த வந்து பிள்ளைகள் ஆஹ் அடுத்த வந்து மத்திய சமுத்திர மலைத்தொடர் சரியா. சமுத்திர மலைத்தொடர் அந்த மலைத்தொடர் நாங்க ஏற்கனவே போட்டோம். அப்ப இப்படியான விஷயங்கள் வந்து பிள்ளைகள் இந்த மலையாக்க விசையால கிடையான பாரிய நில உருவங்களா வந்து உருவாக்கப்படுது இந்த அகவிசை செயற்பாடுகள் காரணமாக சரியா. அப்ப இதுகளை வந்து நாங்க இதுக்குள்ள பிள்ளைகள் பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த விஷயங்களா சரியோ. அடுத்த வந்து நில உருவாக்கத்துல ஆஹ் புறவிசையினுடைய புறவிசையினுடைய செயற்பாடுகளும் இங்க வந்து இருக்கு சரியா. யாரும் மைக்ரோன்ல வச்சுக்கிறீங்க, ஓபன் பண்ணுங்க கொஞ்சம் சரியா. அப்புறம் கிளாஸ் மொழி ஆறுதலா அப்போ நீங்க இருந்து கலைக்கலாம்.
ஆஹ் புறவிசைகளும் வந்து ஏதுவாகுது இங்க. அப்ப புறவிசை செயற்பாடுகள் எங்கெங்க நடக்குதுன்னு சொன்னா ஒன்று வந்து நதியில நடக்குது. right? நதியில நடக்குது புறவிசை செயற்பாடு. அடுத்தது வந்து ஆஹ் அடுத்தது வந்து கடல் அலையில நடக்குது. right? கடல் அலையில நடக்குது இந்த புறவிசை செயற்பாடுகள். சரி, அடுத்த வந்து பிள்ளைகள் பனிக்கட்டி ஆறு. சரி, பனிக்கட்டி ஆறு. அடுத்த வந்து காற்றினூடாக நடக்குது புறவிசை செயற்பாடுகள். சரியா, காற்றினூடாக நடக்குது. அடுத்த வந்து தரை கீழ் நீர், நிலத்துக்கு கீழே காணப்படுகின்ற நீர். சரி, அது தரைக்கீழ் நீர்னு சொல்லுவோம். தரை கீழ் நீர். சரியா, இப்படி பிள்ளைகள் 2, 3, 4, 5 விஷயங்கள்ல வந்து என்ன நடக்குது? புறவிசையினுடைய செயற்பாடுகள் நடக்குது. சரியா, புறவிசை செயற்பாடுகள் நடக்குது. சரியா, புறவிசை செயற்பாடு. Right? அப்ப இந்த நதியில வந்து நடக்கும் புறவிசை செயற்பாடு. அதே போல கடல்ல, அப்ப நதியில கடல்ல பனிக்கட்டி ஆறுலன்னு சொல்ல இப்ப உங்களுக்கு யோசனையா இருக்கும் எப்படின்னு விளங்கா. சரியா, நதியிலன்னு சொன்னா நதியானது என்ன ஓடும் நீர்ன்னு நாங்க சொல்லுவோம். ஓடும் நீர். அப்ப நீர் வந்து ஓடி வரைக்குள்ள என்ன நடக்கும்? அந்த நீர் வார வழியில வந்து அதுல வந்து என்ன நடக்கும்? அதுல வந்து இந்த நீர் வரைக்குள்ள அந்த இதுல அடித்து அடித்து பரப்பு அந்த நீரோட காணப்படுகின்ற ஆற்றுடைய போக்குல காணப்படுகின்ற இந்த பாறைகள் பரப்பொருட்களை வந்து எடுத்துக்கொண்டு செல்லும் அந்த நீர். சரி, அப்ப அப்படியே அவர் போய்க்குள்ள அதனூடாக என்ன செய்வார்? அந்த கரையோரத்தை வந்து அரிப்புக்கு உள்ளாக்குவார். இதே நேரம் அதனுடைய அடித்தளத்தை வந்து அரிப்புக்கு உள்ளாக்குவார். சரி, அப்புறம் இந்த ஆறு புகைகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய குப்பைக்கூளங்கள் கற்கள், சின்ன பாறை துண்டுகள், மணல்கள் அதுல வந்து எடுத்துட்டு போகும். அப்ப இந்த இப்படி கொண்டு போறது எல்லாத்தையும் கொண்டு என்ன செய்யும்? அதனுடைய வேகம் குறையக்கு எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்வார்? அவர் படியை விட்டுருவார். சரியா, அவர் விட்டுட்டு போயிடுவார். படியை விட்டுருவார். அப்ப அவர் வந்து என்ன செய்வார்? வேகம் குறைய அப்படியே கீழே அடியில படிவார். சரியா, இப்படி வந்து அடியில படிவார். அப்ப இப்படி அடியில படிஞ்சா அப்படி தொடர்ச்சியாக பதிவு செய்யப்படுற இடத்துல நிலவுருவம் உருவாகும். ஏன் அந்த பதிவு செய்யப்பட்டு அது ஒரு மேடாக மாறி அப்படியே ஏதோ ஒரு நிலவுருவமா மாறி அதுக்கப்புறம் நாங்க படிப்போம் ப்ரோ. சரியான களிமுகம், என்ன ஆற்று, மற்றது அந்த ஆற்று தீவு, மற்றது பின்னியாறு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வரும். சரியா, அதுல நாங்க படங்கள் கீறி வடிவா படிப்போம், படங்கள்லாம் கீறி படிப்போம். சரியா, புறவீச படிக்க அப்படி வந்து நடக்கும். அப்ப அதே போல ஆறு வந்து மேல இருந்து வருது தானே, ஒரு பெரிய ஒரு மலை பிரதேசத்துல ஊற்றெடுக்கும். அப்ப அளவு குறைவா இருக்கும். ஏன்னா அவத்துல வேகமா வருவேன். ஆகவே நிறைய நீரை வந்து அதுல வந்து தள்ளிடலாம். ரைட், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் நீர் தான் வரும். அதாவது கொஞ்சம்னு சொன்னால் ஏனைய ஆறுல காணப்படுற நீரையும் விட மேல ஊட்டெடுத்து வர்ற அந்த விழுற வேகத்துல அந்த சாய்வுல காணப்படுற நீர் வந்து குறைவா இருக்கு. அங்க குறைவா காணப்படுகிறது. ஆனா நீரினுடைய வேகம் வந்து அங்க எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏன் அவர் வந்து சாய்வான பகுதி, குத்தான சாய்வான பகுதியா இருக்கும். அப்ப அங்க வந்து என்ன செய்யப்படும்? வேகம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? அந்த பிரதேசத்துல அரித்தல் நடைபெறும். அப்ப இப்படியான செயற்பாடு ஊடாக உண்ட அரித்தல் ஊடாக அடுத்த வந்து கொண்டே படிய விடைக்குள்ள இந்த ரெண்டு இடத்துலயும் வந்து நில உருவங்கள் உருவாகுது. சரியா, நில உருவங்கள் உருவாகுது. அப்ப அதை வந்து அது இல்லாம நாங்க பற்றி நல்ல விளக்கமா இதுக்குள்ள பார்ப்போம். எங்க நதிக்குள் ஓடும் நீர்ன்னு நாங்க சொல்லுவோம். அடுத்த இது கடல் அலை. சரியா, கடல் அலை. அப்ப கடல் அலையை பாத்தீங்கன்னு சொன்னா கடல்லே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கடலாக காணப்படும். இது வந்து கரையோரமாக காணப்படும். சரியா, இப்படி வச்சுக்கொண்டா இங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அந்த அலை வந்து மீண்டும் மீண்டும் என்ன செய்யப்படும்? கரையோரத்தை நோக்கி வருது. கரையோரத்தை வந்து நோக்கி மோதி திருப்ப மறுபடி பின்னோக்கி போகுது. சரியா, இப்படி வந்து நடைபெற்று கொண்டு இந்த செயற்பாடு. அப்ப இது தொடர்ச்சியாக நடைபெற இந்த கரையோரத்துல காணப்படுறது என்ன காணப்படும்? மணல் காணப்படும், குறுகிய மணல். அப்ப இவர் என்ன செய்வார்? முதல் இங்க வெளிநோக்கி கடல் கரையை நோக்கி வரைக்குள்ள இங்க மோதி திருப்பி பின்னோக்கி போகுது. சரியா, திருப்பி பின்னோக்கி போகுது. அந்த டைம் இங்க இருக்கிற ஆக்கள் என்ன செய்வார்? கொஞ்சம் பேரை எடுத்துட்டு போயிருக்காங்க. பிறகு என்ன செய்வார்? இங்க இருக்கிற கொஞ்சம் பேரை வந்து தூக்கி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து போடுது. அப்ப இப்படி மாறி 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 நடக்கும் இந்த செயல்முறை. அப்ப இதன் ஊடாக ஒரு சில நில உருவங்கள் தோற்றம் பெறும். சரி, கடலுக்கு உள்ளேயும் தோற்றம் பெறும், என்ன கரையிலையும் தோற்றம் பெறும். அப்ப இப்படி வந்து இதுக்குள்ள வந்து தோற்றம் அதை வந்து நாங்க எதுன்னு சொல்லுவோம்? கடல் அலைன்னு சொல்லுவோம். சரியா, கடல் அலைன்னு சொல்லுவோம். அதே போல பிள்ளைகள் பனிக்கட்டியா.
சரியா? பனிக்கட்டியா நாங்க இங்க பார்க்கல. சரியானே? இது வந்து ஏனைய பிரதேசங்கள்ல வெளிநாடுகள்ல நாங்க வந்து இதை படிக்கலாம். சரியா? அந்த பிரதேசங்கள்ல காணப்படும். காணப்படுற பிரதேசங்களை நாங்க படிப்போம். சரியா? படிப்போம் அந்த விஷயங்கள். அப்ப பனிக்கட்டி ஆறுன்னு சொல்றப்பல ரெண்டு விதமான பனிக்கட்டி ஆறு காணப்படும். ஒன்று வந்து கண்டங்கள்ல கண்ட பனிக்கட்டியாருன்னு சொல்லுவோம். சரியா? கண்ட பிரதேசத்துல காணப்படுற கண்ட பனிக்கட்டியாருன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மலை பனிக்கட்டியார். ரைட்? கண்ட பனிக்கட்டியாரு, மலை பனிக்கட்டியார். கண்ட பனிக்கட்டியாருன்றது இப்படி சமனான பிரதேசத்துல தான் அவர் வந்து என்ன செய்யப்படுவார்? மேல இருந்து பனி கொட்டி 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 என்ன செய்யப்படும்? இங்க படைஞ்சு 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 அப்படியே மேடாக படிஞ்சு. சரியா? இது வந்து கண்ட பனிக்கட்டியாறு இப்படி படிவு செய்யப்படும். அதே போல சரியா? அதே போல மலை பனிக்கட்டி ஆறுண்டா மலைகள் மலைத்தொடர்கள் இப்படி காணப்படும். Right? மலைத்தொடர்கள் இப்படி காணப்படும். அப்ப இந்த மலை தொடர்ல மலையில மேல பதிவு செய்யப்பட்டு இப்படி இப்படி பதிவு செய்யப்பட்டு என்ன இங்க வந்து இறுகி மேல மலையில காணப்படுது. இதை வந்து மலை பனிக்கட்டியாரு சொல்லுவோம். அவ பேர்லயே இருக்கு மலை பனிக்கட்டியாரு. இவர் வந்து கண்ட பனிக்கட்டியார். அவ மலை பனிக்கட்டியாருன்னா மலையில பதிவு செய்யப்பட்டு காணப்படுற பனிக்கட்டியார். கண்ட பனிக்கட்டியாருன்னா இது வந்து ஒரு சமனான வெளியான பிரதேசத்துல காணப்படுகின்ற உருவாகி காணப்படுகின்ற பனிக்கட்டி. ரைட்? அதுதானே கண்ட பனிக்கட்டியாரு, மலை பனிக்கட்டியாரு சொல்லுவோம். அப்ப இது வந்து எங்க காணப்படுது? இந்த பனிக்கட்டி ஆறுக்குள்ள காணப்படுது. அப்ப இந்த பனிக்கட்டி என்ன செய்யும்னு சொன்னா பிள்ளைகள், சரி இந்த பனிக்கட்டி என்ன செய்யும்னு சொன்னா, இந்த மலையில காணப்படுற பனிக்கட்டி இருக்குதானே, நாங்க இப்ப சொன்ன விஷயம் சொன்ன மலையில காணப்படும் மலை பனிக்கட்டி யாருன்னு. இந்த மலையில காணப்படுற பனிக்கட்டி யார் என்ன செய்யும்னு சொன்னா, பனிக்கட்டியில என்ன செய்யும்னு சொன்னா, ஏன்னா இங்க வந்து ஒரு நேரத்துல குளிர் காணப்படும், ஒரு நேரத்துல சில நேரத்துல வெப்பம் வரும். சூரியன் சில நேரத்துல உதிக்கும். சரியா? எப்பயும் உதிக்காம இருக்காது, எப்பயாச்சும் உதிக்கத்தானே வரும். Right? அப்ப ஆனால் வந்து அதிகம் குளிர் தான் இருக்கு. சரியானே? அப்ப இப்படி வந்து இறுகி காணப்படுறது கடும் குளிரா இருக்கு. அப்ப இப்ப லைட்டா வெப்பம் வந்து கிடைக்குது. சரியா? லைட்டா வெப்பம் கிடைக்குது. சூரியன் வந்து லைட்டா வெப்பத்தை கொடுக்குறேன். சரியா? அப்ப என்ன நடக்கும்? இங்க குளிர் தன்மை குறைஞ்சு சரியா வெப்பம் வந்து இதுக்கு கிடைக்க வலிக்கணும். அப்ப வெப்பம் கிடைக்க வலிக்கிட இந்த முதல் வெப்பம் இதுல கிடைக்கும் இந்த பகுதிக்கு, இந்த இந்த மேற்பரப்போட ஒட்டி இருக்கும் தானே பனிக்கட்டி, இந்த மேற்பரப்போட அந்த ஆக்களுக்கு தான் முதல் வெப்பம் கிடைக்கும். ஏன்? நிலம் தான் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும். சரியா? நிலம் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ஆகும். ரைட்? அப்ப இந்த அடிப்பகுதியோட ஒட்டி இருக்கிற என்ன செய்வேன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கரைய வலிக்கும். சரியா? கொஞ்சம் 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 கொஞ்சமா கரையும். சரியா? உருகுதல் செயற்பாடு இடம்பெறும். உருகுதல் வெப்பத்தின் காரணமாக உருகுதல் நடக்கும். உறைதல் என்றது குளிர் காரணமாக உறைதல் நடக்கும். சரியா? உறைதல் உருகுதல் உறைதல். அப்ப சூரிய ஒளி அடிக்கைக்குள்ள என்ன நடக்கும்? உருகுதல் நடக்கும். சூரிய ஒளி இல்லாம குளிர் கூடைக்குள்ள என்ன நடக்கும்? உறைதல் நடக்கும். அப்ப இப்படி மாறி மாறி இந்த செயற்பாடு நடக்கும். அப்ப இப்ப என்ன நடக்குது? இங்க உருகுதல் செயற்பாடு நடக்குது. இப்ப வந்து உருகுதல் செயற்பாடு நடக்குது. அப்ப இந்த உருகுதல் செயற்பாடு காரணமாக இந்த இடத்துல என்ன செய்யப்படும்? கரை. இந்த இடம் வந்து கரை. கொஞ்சம் கொஞ்சமா கரைய மேல இருக்கிற பனிக்கட்டி என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே வழுகி கீழ் நோக்கி வருது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா வழுகி கொண்டு கீழ் நோக்கி வருது இந்த சாய்வான பிரதேசத்தின் ஊடாக. ரைட்? அப்ப இந்த பிரதேசத்தின் ஊடாக இவர் வந்து கீழ் நோக்கி வருது. அப்ப இப்படி வந்து இதனூடாக அவர் வழுகி கொண்டு அப்படியே ஒரு ஆறாக உருவெடுத்து போறதுதான் வந்து மலை பனிக்கட்டி ஆறுன்னாங்க இங்க சொல்லுவோம். சரியா? மலை பனிக்கட்டி ஆறுன்னு சொல்லுவோம். அதே போல கண்ட பனிக்கட்டி ஆறுன்னு சொல்லி நாங்க பார்க்கக்குள்ள இதுக்குள்ள நாங்கள் இப்ப இது வந்து ஒரு மலை இல்லை, இது வந்து ஒரு சமனான பிரதேசம். இதுக்குள்ள வந்து பதிவு செய்யப்பட்டு காணப்படுது அப்படின்னு சொன்னோம். அப்ப இது இங்கேயும் வந்து அதே போலத்தான் இது வந்து மலையிலிருந்து உருவெடுத்து போகுது, அதாவது உருகுதல் செயல்பாடு காரணமா. ஆனால் இங்க வந்து கண்ட பனிக்கட்டி ஆறு இங்கேயும் அதே போலதான் சூரியனுடைய சூரியன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் கிடைக்கக்குள்ள இங்க என்ன நடக்கும்? உருகுதல் செயல்பாடு நடக்கும். அப்ப இந்த கீழ்ப்பகுதி வந்து வெப்பம் அடைய கொஞ்சமாக இந்த அடிப்பகுதியில வந்து உருகுதல் செயல்பாடு நடக்கும். அப்ப இந்த உருகுதல் செயல்பாடு காரணமாக இவர் என்ன செய்வார்? கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிப்பார். அப்ப இப்படி நகரைக்குள்ள மெதுவா நகரைக்குள்ள இங்க என்ன நடக்கும்னு சொன்னா அவரும் வந்து இதே போல ஆறாக உருவெடுத்து போனாரு. இவரும் படிக்குள்ள ஆறாக உருவெடுத்து. அப்ப அப்படி போய்க்குள்ள என்ன நடக்கும்? ஒரு ஆறாக இருந்தாலும் சரி, பனிக்கட்டி ஆறாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு ஆறாக உருவெடுத்து போகைக்குள்ள அவர் அடித்தளத்தோட என்ன ஒரு தேய்தலை ஏற்படுத்துவார். என்ன இடையில போய்க்குள்ள காணப்படுகின்ற பரப்பொருட்கள் பாறைகளை வந்து என்ன செய்வார்? அடிச்சு எடுத்துக்கொண்டு தன்னோட சேர்த்துக்கொண்டு கொண்டு போவார். சரியானே? போய்க்குள்ள நீங்க ஆறுகளை பார்த்தீங்கன்னா தெரியுமா, ஆறு ஒன்று போய்க்குள்ள அதோட சேர்த்து ஏனைய குப்பை பொருட்கள் மற்ற பாறைகள் மணல்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு போகும். அது போய்க்குள்ள அதே போல இவரும் வந்து எடுத்துட்டு போவார். அதனூடாக என்ன நடக்கும்னு சொன்னால்
அதை கொண்டு போற பொருட்கள் இருக்குதானே, அதை கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல அதனுடைய வேகம் குறையக்குள்ள அவர் கொண்டு அதை ஸ்டாப் பண்ணி அதை போட்டுரு. ரைட், அப்ப அதை போட்டுரு. போட்ட உடனே அது இப்படியே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் 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 பதிவு செய்யப்பட்டு என்ன நடக்கும், அதுல வந்து புதுசா ஒரு நில உருவம் வந்து உருவாகும். சரியான புதுசா ஒரு நில உருவம் உருவாகும். இப்படித்தான் பிள்ளைகள் இந்த பனிக்கட்டியாறு மூலமா நில உருவங்கள் உருவாகும். சரியா, இது வந்து புறவிசையில உங்களுக்கு இது இந்த பனிக்கட்டியாறு படிக்க இதே இது வரும் உங்களுக்கு. சோ இதே விளக்கம் தான். ரைட், அப்ப அப்பைக்குள்ள உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும் இதை படிப்பீங்க. ரைட், அப்படிங்குள்ள இந்த பனிக்கட்டியாறுகள் புறவிசைகள் மற்ற புறவிசைக்குள்ள வர இந்த ஓடும் நீர் அதை படிக்கக்குள்ள நல்ல ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரைட், அடுத்த பிள்ளைகள் காற்று. சரி, அடுத்த வந்து காற்று. காற்றுன்னு சொல்ல போனால் காற்று வந்து இங்க பாலைவன பிரதேசத்துல காற்றினுடைய செயற்பாடுகள் நடக்கும். சரியா, காற்றினுடைய செயற்பாடு நடக்கும். அப்ப இந்த பாலைவன பிரதேசத்துல காற்று இது இது அதாவது இந்த ஓடும் நீர் பார்த்தோம் தானே, மற்ற பனிக்கட்டியாறு பார்த்தோம் தானே, அதே போலதான் காற்று அடிக்கக்குள்ள வேகம் அடிக்கக்குள்ள அவர் வந்து அவரால் எவ்வளவு பொருளை தூக்கணுமோ அதை தூக்கி கொண்டு போயிடும். சரி, அப்புறம் அதனுடைய வேகம் குறையக்குள்ள சக்தி இலக்கைக்குள்ள கொண்டு போன பொருளை வந்து கீழே போடுது. ரைட், அப்ப அப்பைக்குள்ள என்ன செய்யுது, கொண்டு செல்லப்படுது, பிறகு கீழே விழுது. ரைட், அப்ப விழுற இடத்துல நிலவரம் உருவாகும். எங்க இருந்து எடுத்து வாரேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து வாரேன் அந்த இடத்துல நிலவரம் மட்டும் உருவாகும். இப்படி வந்து காற்றுல நிலவரம் உருவாக்கப்படுது. அதே போல தரைக்கீழ் நீர். சரியான தரைக்கீழ் நீர். தரைக்கீழ் நீர் இது வந்து தரைக்கீழ் நீர்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் தரை காணப்படும் புவியினுடைய மேற்பரப்பு. கீழே வந்து நீர் காணப்படும். சரியா, கீழே வந்து நீர் காணப்படும். கீழே நாங்கள் கிணறு கண்டினால் அல்லது குழாய் கிணறு ஏதாவது அடிக்கக்குள்ள கீழே கொண்டு கீழே இருந்தா தண்ணி வருது. ஆகவே நிலத்துக்கு கீழே தண்ணி நீர் காணப்படுது. அப்ப அந்த அந்த காணப்படுகின்ற நீரூடாக நிலத்துக்கு கீழே இடம்பெறுகின்ற செயல்முறையூடாக அங்க வந்து மாற்றங்கள் ஏற்படும், நில உருவங்கள் ஏற்படும். சரியா, அதுகள் வந்து பிள்ளைகள் இந்த தரைக்கீழ் நீர்ன்னு சொல்லுவோம். அப்ப இப்படி இந்த அஞ்சு விஷயம் என்ன, இந்த அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயம் ஊடாக நாங்க புறவிசை செயற்பாடுகளை இதுக்குள்ள பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த பௌதீக புயலினுடைய பாடப்பரப்பு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இதுக்கு பிறகு உங்களுக்கு முதலாம் வகை நில உருவம், இரண்டாம் வகை நில உருவம், மூன்றாம் வகை நில உருவம், மூன்று வகையான நில உருவங்கள் இருக்கு. ரைட், அப்ப அந்த அகவிசை புறவிசை நில உருவங்களை பருமன்ற அடிப்படையில, ரைட், பருமன்ற அடிப்படையில சைஸ், ரைட், சைஸின் அடிப்படையில பருமன்ற அடிப்படையில மூன்று விதமா பிரிக்கலாம். முதலாம் வகை, இரண்டாம் வகை, மூன்றாம் வகை. அப்ப அந்த நில உருவங்கள் நாங்க இனி படிப்போம். அப்ப முதலாம் வகைக்குள்ள என்ன நில உருவம் வருது, இரண்டாம் வகைக்குள்ள என்ன நில உருவம் வருது, அதே போல மூன்றாம் வகைக்குள்ள என்ன நில உருவம் வருது. அப்ப அந்த விஷயங்கள் நாங்க படிப்போம். அது வந்து நாங்க நாளைய செமினார்ல படிப்போம் பிள்ளைகள். ரைட் பிள்ளைகள், அப்ப இன்னைக்கு முடிச்சு கொள்வோம் இதோட. நாளைக்கும் இதே மாதிரி 8 மணிக்கு நடக்கும். ஜாயின் ஆகி கொள்ளுங்க. ஓகே, பாய், குட் நைட்.